ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான பொரியல் ரெசிபி. இது வந்துட்டு சிறுகீரை சிறுபருப்பு பொரியல். நல்ல டேஸ்டியா இருக்கும், சீக்கிரமே செஞ்சிடலாம். ஆனா இந்த கீரை ஆஞ்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே நீங்க ஆஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈஸியா செஞ்சிடலாம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த ஹெல்தியான சிறுகீரை சிறுபருப்பு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை பொரியலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிறுகீரையை நல்லா இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும், அப்பதான் மண் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஆயிரது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் நீங்கள் வாங்கும் போதே வந்து பூ விதைலாம் இல்லாத மாதிரி நல்ல பிஞ்சான கீரையாக வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், நல்லா பெருசான ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது போக நமக்கு தேங்காய் வேணும். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. கூட ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம். இதுல காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்த்த மாட்டோம். அதனால வரமிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கிளாஸி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு பழத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஆஞ்சு வச்சிருக்கிற இந்த கீரை இருக்குல்ல, சிறுகீரை, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது இதோட சேர்த்து கலந்து விடுங்க. எப்போதும் கீரை வதக்கும் போது ஒரு சின்ன டிப் என்னன்னா, உப்பு வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே போட வேண்டாம். கொஞ்சம் இது வந்து சுண்டட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்பயே சேர்க்கணும்னா நமக்கு உப்போட அளவு தெரியாம கொஞ்சம் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீரை சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு வந்துட்டு தண்ணி எல்லாம் விடணும் கூட அவசியம் இல்லை. நம்ம வாஷ் பண்ணோம்ல, அதுல இந்த கீரையில இருக்கிற தண்ணியிலேயே இது வந்துட்டு வதங்கி வெந்துடும். இப்போ நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே மூடி இருக்கட்டும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கீரை வந்து ஓரளவுக்கு சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இந்த மாதிரி அப்பப்ப மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம தண்ணியே விடல. ஆனா அந்த கீரையில இருக்கிற தண்ணியிலேயே இது வந்து இன்னும் தண்ணி இருக்குது. இப்போ இது இப்படியே ஓப்பனாவே கொஞ்ச நேரம் அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கிக்கலாம். சிறுகீரை சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்க, அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த பாசிப்பருப்பு, அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாசிப்பருப்பை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சிறுகீரை சிறுபருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்மளோட அருமையான ஒரு கீரை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.